வெல்கம் டு ஸ்ப்ரெட் ஸ்மைல்ஸ் மீடியா வீக் 3 ரிவ்யூ. இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து கேகேஆர் டீமை பற்றி நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். கேகேஆர் வந்து ஆல்ரெடி 3 மேட்சையும் ஜெயிச்சிட்டாங்க. நல்ல எக்ஸலண்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி அவங்கள அடுத்த எப்படி கொண்டு போக போகிறாங்க ஐபிஎல்லை பற்றி, அடுத்த இருக்கிற மேட்சஸை பற்றி நாங்கள் பேச போகிறோம். ஒரே மேட்ச் தான் இந்த வாரத்தில். இட் வாஸ் பிட்வீன் டெல்லி கேபிட்டல்ஸ். ஆமாம், கேகேஆர் வெர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ்னும் போதே டெல்லி கேபிட்டல்ஸ் வாஸ் த வீக்கர் சைடு ஆன் நோட்டே. நான் ப்ரிவ்யூ பண்ணும்போதும் சொல்லியிருந்தேன். பட் ஸ்டில் அவங்க கொடுத்த பெர்ஃபார்மன்ஸ் இருக்குல்ல, இது வீக் சைடு இல்லை வீக்கஸ்ட் சைடு அப்படின்னு அவங்களே காட்டி கொடுத்துட்டாங்க டெல்லியை. இல்லை எனக்கு ஜென்ரலாகவே நீ ஹைதராபாத் பிச் எடுத்துக்கோ, வைசாக் பிச் எடுத்துக்கோ, பேட்டிங் ஃப்ரெண்ட்லி பிச்சு தான் ரெண்டுமே. அண்ட் மோர் ஓவர் போக 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 பார்த்தீங்கன்னா பிச்சு ஸ்லோவாகும் வைசாகில். அதனால தான் வந்து ஜென்ரலி டீம் லைக் டு பேட் ஃபர்ஸ்ட், கரெக்டாக. ஸோ கேகேஆருக்கு வந்து சூப்பரான ஒரு சான்ஸ் அமைஞ்சுது. அண்ட் அவங்களுக்கு வந்து இந்த 2012-13 ஒரு 10 இயர்ஸ் பேக் போனீங்கன்னா அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருந்துச்சு தெரியுமா. ரொம்ப கம்மியான பாப்புலர் நேம்ஸ் தான் இருக்கும் டீமுக்குள்ளே. ஆனால் அந்த டீம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் எப்பவுமே ரொம்ப அதிகமாக இருக்கும். அவங்க அப்போ தான் வந்து ஈவன் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, ஒரு ஃபைனல்ஸில் சிஎஸ்கே வந்து அடிப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் பிஸ்லா செஞ்சுரி. அண்ட் அந்த இதில் கௌதம் கம்பீர் கூட சொல்லியிருப்பாரு, பிஸ்லாவை தே ஜஸ்ட் இன்ட்ரடியூஸ்ட் இன் செமிஃபைனல்ஸ் தான். ஏன்னா அவங்க டீம்ல வந்து ஓப்பனிங் அந்த ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் ப்ராப்ளம் வந்துச்சு, 4 பேருக்கு மேலே வைக்க முடியாதுன்னு. தே டோன்ட் ஹேவ் சாய்ஸ், அவனை தான் வச்சாகணும்னு வச்சாங்க. பட் பிஸ்லானால நமக்கு அப்பே தோத்தோம். அந்த மாதிரி தான் தே ப்ராட் நரேன். ஓகேவா, நரேன் ஓப்பனிங்காக நிறைய தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணப்போ கிளிக் ஆச்சு, அப்புறம் கிளிக்கே ஆகலை. எனக்கு என்னமோ நரேனோட பெர்ஃபார்மன்ஸோட கிளிக்காக இருக்க காரணமும் கௌதம் கம்பீருக்கு ஒரு பெரிய இன்வால்வ்மெண்ட் இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா நரேன் வந்து நிறைய டீமோட கேப்டன், அப்பார்ட் ஃப்ரம் திஸ் லீக் நிறைய ஃப்ரான்ச்சைஸ் கிரிக்கெட்ல அவர் கேப்டனா இருக்கிற டீம் எல்லாம் இருக்கு. அந்த டீம்ல கூட ஒரு 7 down 8 down தான். அவர் ஓப்பனிங்ல இறங்கினது கிடையாது. சரியா, ஈவன் அவரை பத்தி நினைச்சிருக்க மாட்டார். நம்ம ஓப்பனர்லாம் கிடையாது, நம்ம கடைசியில் போய் ஆடுற பேட்ஸ்மேன் தான், ஓப்பனிங் பேட்ஸ்மேனோட வேலையை பார்க்கட்டும் அப்படின்ட்டு. த வே ஹி ஹிட்ஸ் த பால் இல்லை, ஸ்பெஷலி த ஷார்ட் பால்ஸ். நீ ஷார்ட் பால் தான் போடுவேன், என்னோட வீக்னஸ்னு தெரியும் அப்படின்ட்டு நீ அட்டன் பண்ணுவேன். அதை நான் எப்படி கிளியர் பண்றேன் பாரு அப்படின்னு அவர் கொடுக்குற ஷார்ட்ஸ் இருக்குல்ல, அந்த ரேஞ்சே இட் இஸ் டேக்கிங் த கேம். செம்ம அப்ரோச். சிம்பிளா சொல்லணும்னா எனிவேஸ் அவர் நேஷனல் சைடுக்கு ஆடுறதே கிடையாது. நீ வந்து இப்போ ஃப்ரான்ச்சைஸ் கிரிக்கெட் மட்டும் ஆடுறீங்கன்னா நீ இவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட்ஸில் ஒரு பிளேயர் கிட்ட பார்க்க முடியாது, இவ்வளோ எஃபோர்ட்ஸும் பார்க்க முடியாது. ஏன்னா எனிவேஸ் தே ஸ்டாப் பிளேயிங் ஃபார் நேஷனல் சைடு. கிரிக்கெட் மேலே இருக்க லவ்வுக்காக தேர் பிளேயிங் த ஃப்ரான்ச்சைஸ் கிரிக்கெட் அண்ட் தே ஹவ் ஸ்கில்ஸ் டு பெர்ஃபார்ம். ஸோ அதனால் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி டைமில் நீ உன்னோட வீக்னஸை வந்து ஒர்க் அவுட் பண்ணி அதில் நீ டாப்பாக வரதுங்கிறது வெரி பிக் திங். எனக்கு என்னமோ ஒரு ஆடுறத பற்றி தோணுது, ஏன் மற்ற பேட்ஸ்மேன் அடிச்சா போக மாட்டேங்குது, ஸ்பாஞ்ச் பால் ஆடுறாரு, இவர் மட்டும் ஸ்ப்ரிங் பேட்டில் ஆடுறாரு, அவங்களுக்கு என்ன ஸ்ப்ரிங்காக வச்சிருக்காரு அப்படின்னு தான் தோணுச்சு. செம்ம பேட்டிங்கு. எனக்கு வந்து இப்போ நரேன் பவுலிங் சூப்பராக போடுவார், அது எல்லாருக்குமே தெரியும். எனக்குமே பேட்டிங் பார்த்தா இப்போ எல்லா டீமும் முதல்ல என்ன பண்ணுவாங்க, முதல்ல இந்த நரேன் எப்படி தூக்குறோன்னு பிளான் பண்ணுவோம். அப்புறம் வந்து மற்றவங்களெல்லாம் வந்து, ஏன்னா மற்றவங்களாம் பேட்ஸ்மேன் சரியா. அவனை நரேனுக்கு பொறுத்த வரைக்கும் என்ன, இது வந்து எப்படின்னா சொல்லுவாங்கல்ல, இந்த அவெஞ்சர்ஸ் பத்திரம் சொல்லுவாங்கல்ல, கேப்டன் அமெரிக்கா வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இது சொல்லுவார், அழுக்க பார்த்துட்டு ஸ்மாஷ் அப்படி மாதிரி. அதே மாதிரி தான் கேகேஆர் டீம் உள்ள போறப்ப நரேனுக்கு சொல்லிடுறாங்க, நீ ஃபர்ஸ்ட் பாலே வந்தாலுமே உங்களுக்கு சந்தோஷம் தான், நீ எவ்வளவு அடிக்கிறிய அடி, எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது, ஆனா நீ அடி. ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் ப்ரிவ்யூ கொடுக்கும்போது நான் சொன்னேன், எப்படியும் நிறைய தான் ஓப்பனிங்ல இறங்குவாரு, இட் இஸ் அன் ஈஸி விக்கெட். பிலிப் சால்ட்டை தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும், இஸ் கோனா கிளியர் த கிரவுண்ட்ஸ் லைக் ஹெல். ஏன்னா இங்கிலாண்டே ஒரு மேல நிறைய ட்ரஸ்ட் வச்சிருக்காரு. தி அண்டர் டோர்னமெண்ட்ல சூப்பரா விளையாண்டாரு. இப்போ கூட இங்கிலாந்து விளையாண்ட அதை சொல்லி தான் ஆரம்பிச்சேன். இப்போ இந்த சைடு பிலிப் சால்ட் இஸ் கிளியரிங் த பால், இந்த சைடு நரேன் இஸ் கிளியரிங் த பால். சரி, இவங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தர் அவுட் ஆயிட்டா யாரா வருவா அப்படின்னு பார்த்தா வெங்கடேஷ் ஐயர் கூட இந்த லாஸ்ட் மேட்ச் வரல. ரகுவன்ஷி he came and he hit the ball. இல்ல என்னமோ இது பால் இல்லடா, சும்மா ஏதோ நீ போடுறியா நான் இப்படிக்கா கிளியர் பண்ணிப்பேன், நீ போடுறியா நான் அந்த சைட் கிளியர் பண்றேன் பாரு. ரகுவன்ஷி கேம் எப்படி இருந்துச்சுன்னா, எனக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து எப்படி ஃபீல் ஆச்சுன்னு சொல்றேன். அவருக்கு இனி என்னதான் ஒரு டாப் பிளேயரா இருக்கட்டும், ரஜத் பட்டிதாருக்கு நடந்தது சொல்றேன். டெஸ்ட் மேட்ச்ல பார்த்தீங்கன்னா நல்ல ஃபார்ம்ல தான் இருந்தார், பட் டிடன்ட் பெர்ஃபார்ம். ஓகேவா, நீ எவ்வளவு நல்ல ஃபார்ம்ல இருந்தாலும் சரி, சம்டைம்ஸ் when you are opening உன்னோட டெபியூ மேட்சா இருக்கிறப்ப உனக்கு சின்ன 2-3 லக்கெல்லாம் தேவைப்படுது. வைசாக் ஒரு சூப்பரான பேட்டிங் பிச்சு சரியா. அவருக்கு இந்த பேட்டிங் பிச் அவர் யூட்டிலைஸ் பண்ணிட்டாருன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உனக்கு உனக்கு பின்னாடி ரன்ஸ் போட்டினா தான் உனக்கு கான்ஃபிடன்ஸ் வரும். வாஸ் வாட் 19 or 20 year old, 18 year old நினைக்கிறேன். வாஸ் வெரி யங் காய், அண்டர் 19 வேர்ல்ட் கப் விளையாண்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ நீ பார்த்தீங்கன்னா வந்தாரு, ப்ரெஷரே இல்லாத அவர் விளையாடுற ஷாட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த பையன் வந்து சும்மா அங்கே இங்கே தான் தட்டி விடுறான், கிடைக்கிற பால் மிடில் பண்ணுறான்னு இருந்துச்சு. ஆனால் அவர் 50 போடுறப்ப பார்த்தீங்கன்னா 200 ஸ்ட்ரைக் ரேட்டு. அது அவுட் ஆனதுமே பார்த்தீங்கன்னா அது 6க்கு தான் ட்ரை பண்ணார்.
சரியா? ஸோ ரகுவன்ஷி கேம் எப்படி இருந்துச்சுன்னா, என்னடா எதை தொட்டாலும் பயங்கரமா இருக்கு, யார் இறக்குனாலும் அடிக்கிறாங்க. சரியா? எனக்கு தெரிஞ்சு இப்ப பிக்கெஸ்ட் அவங்களுக்கு வந்து ஒரு பிக்கெஸ்ட் ஒரியா என்னவா இருக்கும்னா, அது ரிஃப்ளெக்ட் கூட ஆகல. அது ஒரு ஒரி தான். பட் தட் டசன்ட் அஃபெக்டிங் ஆர் ரிஃப்ளெக்டிங் இன் எனி கேம் பார்த்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயரோட ஃபார்ம். ஓகேவா? அவங்க டீம்லயே ரசலுக்கு அடுத்த டேஞ்சரஸ் ஸ்ரேயஸ் ஐயர் தான். அவர் இன்னும் ஃபார்முக்கே வரல. இல்ல, வராமையே இந்த போடு லாஸ்ட் போடுறாங்க. டைம் கேகேஆர் ப்ரிவ்யூ அப்பயே யூ ஆர் அ ஸ்ரேயஸ் ஐயர் ஃபேன், ஆமா யூ ஆர் சப்போர்ட்டிங் கேகேஆர் ஒன்லி பிகாஸ் ஆஃப் Correct. ஸ்ரேயஸ் ஐயர்ன்றதை நான் ஆமா புரிஞ்சுட்டேன். சி எனக்கு வந்து நம்பர் 4 பொசிஷன் எடுத்துக்கோங்க. எனக்கு ஏனே தெரியல, எனக்கு அந்த நம்பர் 4 பொசிஷன் ரொம்ப பிடிக்குங்கிறனாலே தெரியல. ரைனா எடுத்துக்கோ, டீம் இந்தியா காட்டினாரு, எனக்கு ரைனா ஃபேன். ஸ்ரேயஸ் ஐயர் எடுத்துக்கோ, இப்போ வரைக்கும் இந்தியாவிலே நம்பர் 4ல ஸ்ரேயஸ் ஐயரோட பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி யாருமே எந்த ஒரு டோர்னமெண்ட்லயுமே கொடுக்கல. 500+ ரன்ஸ். நானும் ஸ்ரேயஸ் ஐயரை பற்றி இந்த வேர்ல்ட் கப்புக்கு முன்னாடி வரலாம் கோட்டா பிளேயர்னு நான் ஒரு 2 பிளேயர் அடிக்கடி தினேஷ் அண்ணங்கிட்ட சொல்லுவேன் கால் பேசும்போது. சர்ஜி இந்த கேஎல் ராகுலும் ஸ்ரேயஸ் ஐயரும் கோட்டா மூலியமாகவே உள்ளே வந்துடுறாங்கன்னு நினைக்கிறேன். எத்தனையோ சான்ஸ் கொடுத்து பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேன்றாங்க. இது நான் அப்படியே சொல்லியிருக்கேன். பட் த வே ஹி பெர்ஃபார்ம்ட் இன் வேர்ல்ட் கப் இல்லை, ஐயோ சான்ஸ்லெஸ். எனக்கு வந்து எனக்கு பிடிச்சதே என்னன்னா, ஒரு ஸ்பின்னரை ஒரு எஃபோர்ட்ல யூசப் பதான் பார்த்திருக்கியா, எஃபோர்ட்லெஸ்ஸா கிளியர் பண்ணுவார். அதாவது அதே ஷாட்டை வேற யாராவது ஒரு நல்ல பேட்ஸ்மேன் ஆனா கூட அவனோட மொத்த சத்தும் போட்டு அடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா ஸ்ரேயஸ் ஐயர் பார்த்திருக்கியா, அவ்வளவுதான், ஒரு ஃபிளிக்கு, ஒரு 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 பவரான ஷாட் மாதிரி இருக்காது. ஆனா பால் போய்கிட்டே இருக்கும். எங்கடா அடிக்கிறீங்க? அவர் செமிஃபைனல்ஸ் ஆனதா இருக்கட்டும், ஸ்ரீலங்கா கூட செஞ்சதா இருக்கட்டும், அதெல்லாம் பார்த்தா இதனால எங்கடா வச்சிருந்தீங்க இந்த டேலண்ட்டை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அவர் போன தடவை இல்லாததான் கேகேஆர் ஒரு பெரிய மைனஸ்னு நான் சொல்லியிருப்பேன் இதுக்கு முன்னாடி வீடியோலையுமே. ஹெட்லெஸ் அனிமலா தான் இருந்தாங்க. அந்த லாஸ்ட் டைம் ஹிட் பண்ணவருக்கு இந்த தடவை பிளேயிங் லெவன்லயே சான்ஸ் இல்ல. கரெக்ட். நிதிஷ் ராணாக்கு பிளேயிங் லெவல்ல சான்ஸ் இல்ல. ஹி வாஸ் ஹெட்டிங் த கேகேஆர் டீம். கேப்டனே அவர்தான். சொல்ல போனா ட்ரோஃபி கூடி டாஸுக்கு போன ஆளு இன்னைக்கு வந்து தண்ணி தூக்கிட்டு தான் இருக்காரு. அவங்க டீம் அவ்வளவு ஸ்ட்ராங். இன்னும் ஸ்ரேயஸ் ஐயர் எனக்கு ஃபீல் ஆகிற சொல்றேன், எவ்ரி ஒன் இஸ் ஸ்பாட்டிங், எவ்ரி ஒன் இஸ் ஹைங் ஃபார் அ ஸ்பாட் இன் வேர்ல்ட் கப் டீம். சரியா? அது சொன்ன மாதிரி தான் 4 ஸ்பாட்டுக்கு 40,000 பேர் சண்டை போடுறாங்க. ஈவன் சுனில் கவாஸ்கர் சொல்லுவார் கமெண்ட்ரியில கூட, there is only 4 spots left apart from the wicket keeper and இது விக்கெட் கீப்பர், அப்புறம் வந்து ஃபினிஷரை தவிர அப்புறம் 4 பவுலர். அப்ப டாப்ல எவ்வளவு இருக்கு? 4 பொசிஷன். 4 பொசிஷனுக்கு ஐபிஎல்ல 300 பேர் காம்பீட் பண்றாங்க. அப்படி 300 பேர் காம்பீட் பண்றப்ப இஷான் கிஷானும் ஸ்ரேயஸ் ஐயரும் வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாதான் அட்லீஸ்ட் தே வில் ஹேவ் அ சான்ஸ் டு ஃபார் கன்சிடரிங் தெம். இது வரைக்குமே அவர் பண்ணல. ஸோ ஓகே, கேகேஆர் ஹஸ் ஃபினிஷ்ட் only 3 matches. எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, ஸ்ரேயஸ் ஐயரும் ஃபார்ம் வந்துட்டார்னா கேகேஆர் வில் பி வெரி டேஞ்சரஸ். நோ வே ஸ்டாப்பிங். அண்ட் கப்பு ஜெயிக்கலினா தான் ஆச்சரியப்பட வேண்டிய நிலைமை வரும். எப்படி கப்பை இங்க விட்டாங்க அப்படின்னு தான் கேட்கலாம். அதோட நிறுத்திடவே முடியல. இப்போ நம்ம பேசணுமா, ஸ்ரேயஸ் ஐயர் வரல வந்துட்டோமா, அதுக்கப்புறம் வெங்கடேஷ் ஐயர் இஸ் தேர் டு பெர்ஃபார்ம். ஹி இஸ் கிளியரிங் த பால்ஸ். சரி, இது முடிஞ்சிச்சுன்னு பார்த்தா ஆண்ட்ரி ரசல், ரிங்கு சிங் as a finisher. எனக்கு என்ன தெரியுமா ஃபீல் ஆச்சு, ரிங்கு சிங் தான் வந்து இந்தியா டீமுக்கு ஒரு ஃபினிஷர்னு இத்தனை நாள் நினைச்சிட்டு இருந்தோம். மேட்சே அவர் விளையாட விட மாட்டேங்குது. மேட்ச் விளையாட விடுங்கடா, இந்தியா டீமுக்கு அவர் தான் பின்னாடி. ரிங்கு சிங் இஸ் குட் ஃபார்ம், ரெட் ஹாட் ஃபார்ம். 8 balls தான் he got. அந்த 8 balls-ஐயும் the way he cleared இல்ல, ஹாஃப் சைடுல அங்க ஃபீல்டர் இருக்கான், இருந்தா என்ன, I'll clear it. கேகேஆர் வீடியோ போட்டிருந்தாங்க, பிராக்டிஸோட வீடியோ. அவர் பார்த்தீங்கன்னா ரிங்கு சிங் பிராக்டிஸோட வீடியோ போட்டிருப்பாங்க, நின்றுருப்பாங்க, அவுட் சைட் த ஆஃப் போடுவாங்க. அந்த இப்போ ரீச் ஆகாத பாலை எப்படி கிளியர் பண்ணணும் அப்படிங்கறதுக்கான ஒரு ப்ராக்டிஸ் ஷாட். அதை வந்து என்ன பண்ண, உனக்கு ரீச் ஆகலின்னு என்ன பண்ணுவீங்கன்னா, சம்டைம்ஸ் இஃப் யூஆர் பவர்ஃபுல் ஹிட்டர் ரீச் ஆகலின்னு அந்த ரிஷப் பந்த் தோனிலாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஹேண்டட் அதை போட்டுட்டு நீ இப்படி மட்டும் அடிச்சினால போகாது, அந்த அந்த ஃப்ளோ இருக்கணும், அந்த ரொட்டேஷன் வரும். அந்த வீடியோ போட்டுருக்க, அந்த வீடியோ போட்டுட்டு மேட்ச்ல அதை எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாரு. அதையும் கம்பேர் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. அதை பார்த்தா ஸோ அவங்க என்னென்ன ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ தேர் எக்ஸிக்யூட்டிங் இட். சும்மா வந்து ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணாமல் இல்லை அதை அந்த இப்போ என்ன சொல்கிறது, ஒரு 2 ஷாட் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா பெரிய பெரிய பிளேயர் சச்சின் ஷேவாக்லாம் எடுத்துக்கோவேன், அவங்களே கங்குலிலாம் எடுத்துட்டிங்கன்னா அவங்க சொல்கிறதே எப்படி தான் இருக்கும். எந்த ஷாட் வரலையோ அதான் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஏன்னா they want every shots in the book. அப்போ தானே நீ மேட்ச்சில் ஆட முடியும். விராட் கோலி எப்படி சொல்கிறார், how he is improvingனா, there are some good balls where you cannot hit for 4. அவர் இப்போ விராட் கோலி நல்ல பேட்ஸ்மேன், எல்லா ஷாட்டும் இருக்கு, அவர் என்ன இம்ப்ரூவ் பண்ணுவார், இதை தான் இம்ப்ரூவ் பண்ணுவார். இந்த லென்த் பாலை நம்மளால அடிக்கவே முடியாது. இந்த பால் பர்டிகுலர் பால் இட் வில் நாட் பி a 4 boundary ball, இட் வில் நாட் பி a boundary ballனா how a good player will improveனா அதை எப்படி பவுண்டரி பாலா மாற்ற முடியும். பேட்டிங் முடிஞ்சிச்சு அப்படின்னு பவுலிங் பார்த்தோம் அப்படின்னா இல்ல ஆண்ட்ரே ரசலே மறந்துட்டோமே. ஆண்ட்ரே ரசல்ல பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல சர்ஜி. he is clearing the ball. 19 balls 41 நினைக்கிறேன் இந்த மேட்ச். இப்பலாம் வெறும் கை வச்சே விளையாடலாம். அதான் கையே இவ்வளவு பெருசா இருக்கு. எஸ்ஆர்ஹெச் மேட்ச் பத்தி நம்ம பேசும்போதே ஆல்ரெடி ஆண்ட்ரே ரசலை பத்தி கிளியர் கட் பிக்சர் கொடுத்துட்டோம். he is in வேற லெவல் ஃபார்ம். அந்த வே he is hitting இல்ல, ரிங்கு சிங்கும் அவரும் அந்த ஸ்கோர் எடுத்துட்டு போன விதம் 277 இந்த மேட்ச் தாண்டிடுச்சுடா.
அப்படிதான் இருந்தது. பால் அவுட் ஆகாம ஆக்சுவலா இருந்தா அவர் மட்டும் அவுட் ஆகாம கண்டிப்பா இருந்திருந்தா நான் என்ன நினைச்சேன்னா ஓகே போன வாரம் வந்து 270 ரெக்கார்ட் பண்ணாங்க இனி 280 280 ரெக்கார்ட் அப்புறம் இருக்கும். 300 பண்ணிடுவாங்க இந்த ஐபிஎல் நினைச்சேன். பட் இஷாந்த் ஆக்சுவலா எதிர் டீமே ஷாக் ஆயிருக்கும் என்ன அதே இப்படி நடந்துருச்சுங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. அண்ட் ஈவன் ஒன் குட் திங் இஸ் அண்டர் ரசல் ஈவன் அப்ரிஷியேட்டட் ஆஃப்டர் ஹி காட் அவுட்ல எனக்கு என்ன தோணுச்சுன்னா அதே மேட்ச்லயே அதுதான் அந்த நம்ம இந்த மேட்சை பத்தி கேகேஆரை பத்தி பேசுறதுனாலயே ஐ வாண்ட் டு கோ டு தேர் பவுலிங் லைன் அப் ஆல்சோ. ஏன்னா அங்கேயும் ஸ்பின் காம்போ ஒன்று இருக்கு. ம். வருண் சக்கரவர்த்தி அண்ட் சுனில் நாராயண் கம்பல்சரி தே ஒரு சைடு விக்கெட் விழும் ஒரு சைடு ஹீல் கண்ட்ரோல் இப்படி தான் போயிட்டு இருக்கு. சுனில் நாராயண் வந்து ஹி இஸ் கண்ட்ரோலிங் ஃபார் 27-28னா வருண் சக்கரவர்த்திக்கு அன்னைக்கு 2 விக்கெட். ஆக்சுவலா இன்னும் வருண் சக்கரவர்த்தி ஃபார்ம்க்கே வரல. அண்ட் ஆனஸ்டா தான் நடந்துட்டு இருக்கு. அண்டு மெயின் மேட்ரு வந்து 2 மேட்சா 100 ரன் கொடுத்துருந்தாரு மிச்சல் ஸ்டார்க். மிச்சல் கெட்ஸ் மிச்சல் அப்படின்ட்டு வந்த மிச்சல் மார்ச் வந்த ஓவரில் மிச்சல் ஸ்டார்க் எனக்கு என்ன ஃபீல் ஆச்சு, நம்ம ஊர் போய் ரொம்ப சிரமப்படுறான், ஸ்டார்க் ரொம்ப நேரம் சிரமப்பட்டு இருக்கான். ஃபார்ம் நம்ம தான் கொடுத்தாகணும் அப்படின்ட்டு மிச்சல் கெட்ஸ் மிச்சல் மிச்சல் மார்ச் அப்படின்ட்டு will be eventually captain of the T20 World Cup. ஓகேவா? அப்ப என்ன நினைக்கிறாருன்னா, ஐயோ இவன் தான் நம்ம டீமோட ஓப்பனிங் போலர், இவனை ஃபார்ம் அவுட்ல கூட்டு போனோம்னா நம்ம டீம் ஊத்திக்கும், இவனை எப்படி ஃபார்ம் கொண்டு வருது, நம்மளாம் வாடா விட்டோம். அண்டு ஃபேஸ் பவுலருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக அரோரா வைபவ் அரோரான்னு நினைக்கிறாங்க நேம். அவர் வந்துட்டு 3 விக்கெட்டு. கேகேஆர் யாரை கொண்டாந்தாலும் they are like serious talent. ஹர்ஷித் ராணா பத்தி பெருசா நம்மளுக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்து தோக்க வேண்டிய மேட்சை ஜெயிச்சு ஜெயிச்சு கொடுத்தாரு. See, லாஸ்ட் ஓவர்ல 5 ரன் டிஃபன். இந்த 3 விக்டரியுமே ஓகேவா, ஓகே எவ்ரிஒன் ஒரு மேட்ச்ல ஒரு பிளேயரா இருந்தாலுமே இந்த மொமெண்டம்னு சொல்றாங்கல்ல, ஏன் வந்து ஈவன் ஒரு டீம் குவாலிஃபை இருந்தாலுமே கடைசி மேட்ச் முடியும் செமிஃபைனல் சென்டருக்கு முன்னாடி போறதுக்கு முன்னாடி ஒரு மேட்சா ஜெயிக்கணும்னா அந்த மொமெண்டம் கேரி ஃபார்வர்டா இருக்காரு. அந்த ஃபைனல் ஓவர்ல ஃபர்ஸ்ட் மேட்ச்ல அவர் டிஃபெண்ட் பண்ணி அந்த மொமெண்டம் கொடுத்தாரு பாத்தியா. கேகேஆர் ஸ்டார்டட் பிலீவிங் தட் தே கேன் புல் அவுட் ஃப்ரம் எனி சிச்சுவேஷன். ஸோ உண்மை. இட் ஷோஸ் லைக் இதை நான் எப்படி கன்க்ளூட் பண்ணுன்னா கேகேஆர் டெஃபினெட்லி ஹேவ் த ஹங்கர் வந்து பிளேயர்ஸுக்கு மட்டும் இல்லை ஈவன் த பெஞ்ச் ஸ்ட்ரென்த். இஃப் யூ கிவ் மீ அ சான்ஸ் ஐ வில் ப்ரூவ் ஹூ ஐ எம். அண்ட் அதுக்கப்புறம் நீ என்ன வெளியவே எடுக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கா. கம்பீர் இருக்கார்ல, கம்பீரோட எனக்கு ஃபீல் ஆகிற ஸ்பெஷாலிட்டி எல்எஸ்ஜியில் இருக்கிறப்போ சரி, ஆயுஷ் பதோனி அவர் தான் டெவலப் பண்ணாரு. அவேஷ் கான் வந்து எல்எஸ்ஜியில் இருந்தப்போ அவர் தான் இருந்தார். ஸோ கம்பீரோட எனக்கு ஃபீல் ஆகுறது ஏஸ் ஐ டு கேட்ச் அ டொமஸ்டிக் டேலண்ட். அவர் சொல்லிடுவார், இந்த பிளேயர் வந்து நம்ம எடுத்து க்ரூம் பண்ணோம்னா ஈ வில் பி அ பிக் பிளேயர், ஈ வில் பி அ கீ பிளேயர் ஃபார் த இந்த டீமு. அந்த மாதிரி டேலண்ட்டை பிக் பண்ற ஒரு ஈவன் மாயங்க் யாதவ் வந்து எல்எஸ்ஜியில் 2 வருஷமா இருந்திருக்காரு. ஆக்சுவலா லாஸ்ட் சீசன் ஆட வேண்டியது இன்ஜுரி. அதான் டோட்டலி அக்ரீட். ஸோ கம்பீருக்கு எனக்கு ஃபீல் ஆகுதுன்னா கம்பீர் as an ஐ டு கேட்ச் த டேலண்ட். அது வந்து அன்டவுட்டட்லி ஒர்க் அவுட் ஆகுது பத்தி. அதாவது நம்ம கூட சொல்லலாம் நல்லா விளையாடுறான்ட்டு, பட் அவருக்கு தெரியும் இந்த பிளேயரை எடுத்து இப்படி க்ரூம் பண்ணா தட்ஸ் வை இஸ் அ மென்டர். அந்த மென்டர் ரோலுக்கு கரெக்டான ஆள். உங்களோட கன்க்ளூஷன் சரி கேகேஆரோட கன்க்ளூஷன் கேகேஆர் வந்து இப்போ பெர்ஃபார்ம் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. பட் இன்னும் 3 மேட்ச் தான் ஆயிருக்கு. தேர் ஸ்டில் லாங் வே டு கவர். பட் எனக்கு எங்கேயும் ஃப்ளாப் ஆகும் தோணல. இல்லை ஃப்ளாப் எப்போனா இப்போது விசாகப்பட்டினம்ல ஆடின பிச் வாஸ் வெரி ஃப்ளாட் பிச்சு. நல்ல ஸ்கோர் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு பேட்டிங் அட்வான்டேஜ் வேறு இருந்தது அவங்களுக்கு, ப்ரெஷர் வேறு இல்லை. ஸோ ஒரு ஸ்கோரை க்ரியேட் பண்ணிட்டாங்க. பட் எல்லா டைமுமே இதுவே நடக்குமா, இதே டீம் எல்லாமே பர்ஃபார்ம் பண்ணுமா? இண்டிவிஜுவலாக சுனில் நாராயண் மட்டும்தான் இப்போ பர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்காரு. அவரோட பர்ஃபார்மன்ஸ் தனியாக தெரியுது, ஆண்ட்ரே ரசல் தனியாக தெரியுது. பட் ஃபுல் டீம் ஃபயர் பண்ணால் மட்டும்தான் அடுத்த எல்லா மேட்சஸும் ஜெயிக்கணும். ஸோ தேர் ஸ்டில் அ லாங் வே இருக்குது, ஸ்டஃப் இருக்குது. பட் அந்த பாயிண்ட் வரைக்கும் போகிறதுக்கு அவங்கனால ஆஸ் அ டீமாக ஒன்றா பண்ணி தே கேன் கம் அவுட்டா, தட் இஸ் அ கொஸ்டின் ஸ்டில். ஒன்லி டைம் வில் டெல். கன்சிஸ்டன்ட் வின்னிங், கன்சிஸ்டண்ட்டாக அந்த டிபார்ட்மெண்ட்டை பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ப்ளஸ் ஆஸ் முன்னாடியே சொன்னபடி இப்போ இருக்கிறது எல்லாமே பேட்டிங் பிச்சு, அதனால் ஸ்கோர்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும். பட் கம்பேரிட்டிவ்லி டு லாஸ்ட் வீக்குக்கும் இந்த வீக்குக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வீக் ஸ்கோர்ஸ் எல்லாம் அந்த மாதிரி பெருசாக போகல. 160ஸ்லேயும் ஸ்கோர்ஸ் பார்க்கலாம். இப்போ ஸ்கோர் லெவல் கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே வருது. தேர்ட் வீக்கில் போகும்போது இல்லை ஃபோர்த் வீக்கில் போகும்போது பார்த்தீங்கன்னா ஸ்கோர்ஸ் எனக்கு தெரிஞ்சு அந்த 200 250 அந்த ஸ்கோர்ஸ் ரேஞ்சுக்கு போகாது. எக்ஸப்ட் 1 or 2 மேட்சஸ் தவிர எல்லாமே கொஞ்சம் லோவராகவே ஸ்கோர் இருக்கும். ஸோ லோ ஸ்கோரிங் கேமில் பர்ஃபார்மன்ஸ் ரியலி மேட்டர்ஸ். எவ்ரி ஒன்ஸ் பர்ஃபார்மன்ஸ் மேட்டர்ஸ். எனக்கு இவர் சொன்ன பாயிண்ட்ல என்ன கிளிக்காக சிங்க் ஆகுது, என்னோட கன்க்ளூஷன் எனக்கு எப்படி சிங்க் ஆகுதுன்னா 2021 சிஎஸ்கே vs கேகேஆர் தான் ஃபைனல்ஸ் சரியா. கேகேஆர் அப்பவும் வந்து நல்ல ரெட் அவுட் ஃபார்மில் தான் இருந்தாங்க. த ரீசன் ஒய் கேகேஆர் லாஸ்ட் த ஃபைனல்ஸ்னு எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த ஹோல் சீசனே கேகேஆர் கேப்டன் பார்த்தீங்கன்னா ஆயன் மார்கன் சரியா, he didn't perform for the whole season. அந்த சீசனே அதுக்கப்புறம் ரிட்டையர் ஆகிட்டார் சொல்லி. ஸோ எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, அந்த கேப்டன்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் டீமோட மொராலுக்கே வந்து இட்ஸ் அ பிக் திங். ஸோ
இப்போ வரைக்கும் ஸ்ரேயஸ் ஐயர் பண்ணியிருக்காரு, அங்கங்கே ஒரு 30 ஒரு 18 பண்ணியிருக்காரு. பட் இட்ஸ் நாட் லைக் த ஸ்ரேயஸ் ஐயர் வீணோ. ம். ஸோ இவர் ஈவன் இஃப் கேகேஆர் கம்ஸ் டு ஃபைனல்ஸ் இட் வில் நாட் பி அ சர்ப்ரைஸ். ஆனால் ஸ்ரேயஸ் பெர்ஃபார்ம் பண்ணலினா தேர் இஸ் அ சான்ஸ் இட் வில் பி a repetition of 2021 where they lost the finals because of a கேப்டன்சி பெர்ஃபார்மன்ஸ். என்ன சொல்ல, கேப்டன் கிட்ட இருக்க அந்த பெர்ஃபார்மன்ஸ் இல்லை அந்த டீம். நீ பாரு 2021 ஐநூறுகன் பண்ணவே இல்லை எதுவுமே பெரிய பெர்ஃபார்மன்ஸ். அதே தான் இப்போ நடந்துட்டு இருக்கு. அது நடந்துச்சுன்னா there is a chance they may lose it. அது நடக்காம ரிவர்ஸ் இவருக்கு சூப்பராக ஒரு ஃபார்ம் கிடைச்சதுன்னா தென் அன்டவுட்லி தேர் gonna come on the top. அதுதான் மொத்தத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ் கேகேஆரால் வைத்து செய்யப்பட்டது அப்படின்னு முடிச்சுக்கலாம்.